ஃபிட்னஸ். நான் ரொம்ப ஒல்லியாக இருக்கேன் ப்ரோ. 40 வெயிட்டு தான் இருக்கேன். மாஸ் கெய்னர், வே ப்ரோட்டீன் எடுக்காமல் நேச்சுரலாக ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கள் ப்ரோ. 2 பேர் கேட்டாங்க, சொல்கிறேன். அவங்களுக்காக எழுதி எல்லாமே பார்த்து பண்ணுறேன். கொஞ்சம் பார்த்து பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இது நேச்சுரலாக என்னென்ன எடுக்கணும் எல்லாமே பர்ஃபெக்டாக நான் எல்லாமே எழுதியிருக்கேன். அது வாங்கி நீங்கள் சாப்பிட்றது உங்களோட சொல்லிடுறேன், ஓகேங்களா? பால், தயிர், நெய் இது வந்து டெய்லியும் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி பாதாம், பிஸ்தா, முந்திரி பால் கூட சேர்த்து நல்லா குடிங்க. உங்கள் உடம்பு நல்லா கொஞ்சம் வெயிட் ஏற்றின்னு வரும், ஓகேங்களா? அதே மாதிரி பேச்சம்பழம், திராட்சை நல்லா சாப்பிடுங்க. ஓட்ஸு, இனிப்பு நல்லா எடுத்துக்கோங்க. நான் சொன்னது எல்லாமே டெய்லியும் சாப்பிடுங்க. எத்தனை கிராம் சாப்பிடணும் அப்படிலாம் என்ன கேட்காதீங்க. உங்கள் வயிறுக்கு எவ்வளோ உங்களுக்கு தாங்குதோ அது வரைக்கும் சாப்பிடுங்க. எதாவது சொல்லுவாங்க, இந்த குறிப்பிட்ட அளவு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. பால், தயிர், நெய், இந்த பாதாம், பிஸ்தா, முந்திரி போட்டு விடுங்க. சூப்பராக இருக்கும். அதுவும் மார்னிங் போட்டு வச்சிங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். ஒரு 6 மாதமாக அப்படி தான் நான் பண்ணேன். எனக்கே வெயிட் நல்லா கூடிச்சு. நானே ஃபஸ்ட்டு 42 வெயிட்லேருந்து நான் அது தான் நான் ஃபாலோ பண்ணேன். ஜிம்முக்கு போனேன். நேச்சுரல் உடம்பு தான் கரெக்டாக இருக்குது. வாழைப்பழம், ஓட்ஸு, இனிப்பு அதெல்லாம் நல்லா எடுத்துக்கோங்க. வெயிட் நல்லா ஏறும் உங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு உருளைக்கிழங்கு வந்து எவ்வளோ எடுத்துக்கிங்கன்னா டெய்லியும் எடுங்க. எத்தனை எடுக்கணும்னு சொல்கிறேன். 4 உருளைக்கிழங்கு எடுத்துங்க போதும். ஜிம்மில் போய்ட்டு ஒர்க் அவுட் போடுறீங்கன்னா தேன் எடுத்துக்கோங்க. அதுதான் சூப்பரான ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஜிம்மில் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வந்துட்டு இந்த தேனை ஒரு ஸ்பூனு சாப்பிடுங்க, கரெக்டாக இருக்குங்க. இஞ்சி, எலுமிச்சை நீர், இந்த இஞ்சி நல்லா அரிச்சிட்டு வடிகட்டி வச்சு நீர் எடுத்துருங்க. அதே மாதிரி எலுமிச்சத்தையும் அதே மாதிரி பண்ணி அப்படியே குடிங்க. குடிச்சிங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். டெய்லியும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடம்பு நல்லா கெயின் ஆகும். என்னால் இதெல்லாம் வாங்க முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது ப்ரோ. அவ்வளோதான். நேச்சுரலாக ஏற்றினா இதான் ப்ரோ என்னால் பண்ண முடியும். வேறு இது வாங்குறதே உங்களுக்கு எப்படியோ ஒரு 1 மந்த்துக்கு வாங்கணுன்னா நீங்கள் ஒரு 2000 அந்த மாதிரி வச்சுக்கணும் ப்ரோ. அப்போ தான் இதெல்லாம் வாங்க. வீடியோ வந்து நான் போடலை. எங்கள் வீட்டாண்ட விநாயகரை எடுத்தாங்க. அதுக்கு வேறு போயிட்டேன்னா நான் வந்துட்டேன். நாளிலேருந்து கண்டினியூவாக வீடியோ போடுறேன். பாய் ஃபிட்னஸ்.